ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரக்யா லைஃப் ஸ்டைல்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் தேங்காய் பூ ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேங்காய் பூ ஸ்வீட் ரெசிபி செய்ய நான் இந்த கப்பில் 1 கப் தேங்காய் பூ எடுத்து வச்சுருக்கேங்க. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். தேங்காய் பூ எடுத்த அதே கப்பால் வெல்லத்தை துருவி எடுத்து வச்சுருக்கேங்க, 1/2 கப் அளவுக்கு. இதையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போது இதை அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தேங்காய் பூ, வெல்லம், தண்ணி சேர்த்தாச்சுங்க. இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கலாங்க. பேன் சூடானதும் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருகுனதும் 5லேருந்து 6 முந்திரி சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க. முந்திரிலாம் நல்லா வறுபட்டுருச்சுங்க. இதை வேறொரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இதே நெய்யில் வெல்லமும் தேங்காய் பூவும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்க அந்த மிக்சரை இதில் ஊற்றிக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்வீட் ரெசிபி பார்த்திங்கன்னா 10 நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கட்டிலாம் எதுவுமே இல்லாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. 1 கப் தேங்காய் பூவுக்கு நம்ம சேர்த்தது 1/2 கப் வெல்லம் சரியாக இருக்குங்க. உங்களுக்கு ஸ்வீட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா கூடுதலாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா குக் ஆகணுங்க. இப்போ குக் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா சுருண்டு வருது பாருங்கள். அல்வா பதத்துக்கு பேன்லாம் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வருது பாருங்கள். இந்த பக்கம் கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க. நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 நிமிஷம் போல் அப்படியே குக் ஆகட்டும். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பராக தேங்காய் பூ ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.